நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத்தனை நாளா பேசாம இன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ற நேரம் வரும்போது கூட்டிட்டு போயிருக்கான்? ஏம்பரதி மகா எங்க? அழுகிறா தாத்தா. உன்னாலதான் எல்லா குழப்பமும். என்னங்க நான் தான் அவசரப்பட்டேன்னு. இப்ப என்ன ஆகி போச்சு அழுகிறதுக்கு? ஏதோ சின்ன சிறுசுங்க பிரியமா பேசணும்னு ஆசைப்படுறாங்க, பேசிட்டு வந்துட போறாங்க, அவ்வளவுதானே. இதா வந்துட்டா. என்னம்மா ஜனனி, நீயும் மாப்பிள்ளையும் பேசிட்டீங்களா? மாப்பிள்ளை எங்க? அவன் வரும்போது வரட்டும், வாங்க நம்ம உள்ள போலாம். இந்த கல்யாணம் வேண்டாம், இந்த கல்யாணம் நடக்காது. என்ன ஜனனி விளையாடுறியா? கல்யாணம் வேணான்னு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் சொன்னனால தானே நாங்க இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம். இப்படி கடைசி நேரத்துல வந்து கல்யாணம் வேணாம்னு சொன்னா? ஆமா, அப்போ சரியா வரும்னு தோணுச்சு, அதான் சம்மதம் சொல்றேன். இப்போ ஒத்து வராதுன்னு தோணுது. இந்த கல்யாணம் வேண்டாம். என்னம்மா ஜனனி நீ இப்படி எல்லாம் பேசுற? உங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சு போய் தானே கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னீங்க. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, சாரி. ஏம்மா ஸ்ரீ ஏதாவது சொன்னானா? இது என்ன கேள்வி? அவன் தான் மருமல்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கான். அவன் தனியா பேசணும்னு கூட்டு போகும்போதே நான் நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவான்னு. ஐயோ அவசரப்படாதீங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியாம கோவப்படுறது தப்புங்க. ஜனனி என்ன பிரச்சனைன்னு சொல்லு ஜனனி. ஜனனி இவ்வளவு பேர் கேக்குறாங்கல்ல, என்ன பிரச்சனை சொன்னாதான் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். சொல்லு ஜனனி. ஏன் எல்லாரும் இவகிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க? இவ கல்யாணம் வேண்டான்னு சொல்றேனா அதுக்கு காரணம் ஸ்ரீகோ தெரிஞ்சிருக்கணும்ல. அவரை போய் கேளுங்க. ஸ்ரீகிட்ட என்னன்னு கேட்டா விஷயம் தெரியும். இருங்க, நீங்க போய் பேசினா சரி வராது, நாங்க போய் பேசுறோம். சரி வாங்கப்பா. மாப்பிள என்ன இப்படி பண்ணிட்டீங்க? இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. தாத்தா விஷயம் என்னன்னு தெரியாம அவர் மேல கோபப்படுறது நியாயம் இல்லை. முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன பிரச்சனைனே தெரியல. தெரிஞ்சா தானே நம்ம பேச முடியும். உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? ஜனனிய கல்யாணம் வேணாங்கிறா? இங்க பாருங்க, நான் ரொம்ப பிராட் மைண்டட், ரொம்ப நல்லவன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக நான் அதை சொல்லலை. எனக்கு மனசுல என்ன படுதோ அதை ஓப்பனா பேசிடுவேன். ஜனனியை சந்திச்ச அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவகிட்ட நான் உண்மையா இருக்கேன். அவகிட்ட நான் ஒரு சின்ன விஷயத்த கூட மறைச்சது கிடையாது. இதே மாதிரி அவரும் என்கிட்ட இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது தப்பா? புரியல. அந்த குணாவை கொலை பண்ணது மதி அங்கிளும் கிடையாது, ஜனனியும் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா உண்மையான கொலையாளி யாருங்கிறது ஜனனிக்கு மட்டும்தான் தெரியும். இத கேட்டேன், அதுவும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் கேட்கல, அவளை கல்யாணம் பண்ணிக்க போற புருஷன்ற உரிமையில தான் கேட்டேன். இத கூட சொல்ல மாட்டாங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் எனக்கு புரியல. மாப்பிள இந்த விஷயத்தை பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்லை. முதல்ல கல்யாணம் முடியட்டும், அப்புறம் எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க, இது எங்க ரெண்டு பேரு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விஷயத்தை இப்ப பேசலாம், வேற எப்போ பேசுறது? பேசவே முடியாது. புரியுது, ஆனா அப்படி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இப்ப திடீர்னு கல்யாணம் நின்று போச்சுன்னு நினைச்சா எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மாமா ரொம்பவே கஷ்டப்படுவாரு. ஆமா ஸ்ரீ, இந்த கல்யாணத்துல தான் எல்லாரோட சந்தோஷமும் இருக்கு. அது எனக்கு புரியுதுங்க. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் ஜனனி என்ன ஒரு போலீஸ்காரனா மட்டும்தான் பாக்குறா. அவளை கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனா பார்க்கவே மாட்டேங்கிறா. அப்படி பார்த்திருந்தானா என்ன உண்மைன்னு என்கிட்ட சொல்லுவா, சொல்ல மாட்டேங்கிறாளே. அப்படி இல்ல ஸ்ரீ, எங்களுக்கு அந்த உண்மை என்னன்னு தெரியாது. இத பாருங்க,
பாரதி உங்களுக்கு ஜனனினா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் ஓகே. அதே மாதிரி ஜனனிக்கும் எல்லாத்தையும் பிடிக்கும். நல்ல விஷயம், சந்தோஷம். ஆனா என் கல்யாணத்துக்கு அப்புறம், என் மனைவி ஆனதுக்கு அப்புறம் ப்ரையாரிட்டிஸ் மாறும். ஓகேவா? எங்க லைஃப், எங்க சந்தோஷம், என்னோட பெட்டர் ஆஃப், அவளோட பெட்டர் ஆஃப், தி ரிலேஷன்ஸ் பிட்வீன் அஸ். யூ மேரிட் ரைட்? யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இல்ல பரவாயில்ல, அது ஜனனி தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம் அட் ஆல். அவ ஜெயில இருந்து வந்தாலும் அவளுக்காக வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவங்கன்னா நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, அப்புறம் என்கிட்ட உண்மையா சொல்லாம மறைச்சா அப்புறம் இத பாருங்க. எனக்கு ஜனனியை கல்யாணம் பண்ணிக்காதல எந்த பிரச்சனையும் கிடையாது, முழு சம்மதம். ஆனா இந்த விஷயத்தை உங்ககிட்ட எல்லாம் மறைக்கலாம் ஓகே, என்கிட்ட சொல்ல வேண்டாம். என்கிட்ட சொல்லனா எப்படி? அது அன்னைக்கு வக்கீல் சொன்னப்பவே இதை நம்ம ஜனனி கிட்ட கேட்டிருக்கணும். இப்ப என்னப்பா, யார் இந்த கொலையை பண்ணது, யாரை காப்பாத்த ஜனனி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியணும், அவ்வளவுதானே? இத நாம பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. ஜனனி வாயை திறந்து உண்மை சொன்னாதான் இதுக்கு விடை கிடைக்கும், உண்மையும் தெரியும். அம்மா ஜனனி, ஏன் இப்படியெல்லாம் பண்ற? மாப்பிள்ளை உங்ககிட்ட கேட்கிற உண்மையே என்னன்னு சொல்ல வேண்டியதானே? அவர் உங்கள்கிட்ட அப்படி என்ன கேட்டாரு? உண்மையான குற்றவாளி யாருன்னு கேட்டாரு? ஜனனி, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நீ இப்ப அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு நாளைக்கு ஒண்ணு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே பாதிக்கும். அவர் இப்ப கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்காரு. ஆனா அது என்ன உண்மைன்னு சொல்ல. விடுங்க, அவ சொல்ல மாட்டா. அப்படியெல்லாம் இல்லப்பா, அவ சொன்னா கேப்பா. அம்மா ஜனனி, ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? மாப்பிள்ளை கேட்டாருன்னு கூட நீ சொல்ல வேணாம். எங்களுக்காக இந்த கொலையை யார் பண்ணான்னு சொல்லுமா. அவளுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, கம்பல் பண்ணாதீங்க. அவ இஷ்டப்படி என்ன பண்ணாலோ பண்ணிட்டோம். மா கிளம்பலாம். இருப்பா, கொஞ்சம் பேசி பார்க்கலாம். இனிமேலாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா கிளம்பலாம். இருப்பா, கொஞ்சம் பேசி பார்க்கலாம். இனிமேலாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. அப்படியே விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிருந்தா சொல்லிருப்பா. சொல்லல, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வாங்க. அம்மா ஜனனி, ஏமா இன்னும் மௌனம் சாதிக்கிற? அவன் கேட்கிற உண்மை என்னன்னு தான் சொல்லேம்மா. விடுங்க, அதான் கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் கேட்டு இருக்கீங்க? வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீ உன் மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்க ஜனனி? இவ்வளவு பேர் உன்கிட்ட உண்மையை சொல்ல சொல்லுன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க, அப்படியே கல்லு மாதிரி இப்படி நின்னுட்டு இருக்க. அப்படி என்ன ஜனனி உனக்கு பிடிவாதம்? பண்ணாத தப்புக்கு அப்பா ஜெயிலுக்கு போனப்ப கூட நீ உண்மையை சொல்லல. எல்லாரும் உன்னை சந்தேகப்பட்டப்ப கூட நீ உண்மையை சொல்லல. இப்ப அந்த உண்மையை சொல்லலன்னா உன் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பவும் நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிற. அப்படி யாரை காப்பாத்ததான் நீ உண்மையை மறைச்சிட்டு இருக்க? அப்பாவை விட முக்கியமானவங்க வேற யாரு? அதையாவது சொல்ல. இங்க பாரு ஜனனி, இத நீ எங்களுக்காக சொல்லலனாலும் அப்பாவுக்காக நீ சொல்லிதான் ஆகணும். மகா கல்யாணமா இருக்கட்டும் இல்ல சுபா கல்யாணமா இருக்கட்டும், பெரிய பிரச்சனைக்கு நடுவுல தான் நடந்துச்சு. அப்பவே அப்பா ரொம்ப நொறுங்கி போயிட்டாரு. இப்ப உன் கல்யாணமும் நினைச்சுன்னு அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது, நிச்சயமா அவருக்கு ஏதாவது ஆயிடும்.
அப்படி ஏதாவது ஆகணும்னு நினைச்சினா நீ இப்படி இரு. பாருமா, உன் அப்பன் சந்தோஷமே உன் கல்யாணம் தான். அந்த சந்தோஷத்தை அவனுக்கு இல்லாம ஆக்கிடாதம்மா. மற்றபடி உன் இஷ்டம். சரி வாங்க நம்ம போலாம். சொல்றேன். இந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறதுனால இவ்வளவு பேருக்கு கஷ்டம்னு நினைச்சா நான் சொல்றேன். அந்த குணாவை கொலை பண்ணது யாருங்கிற உண்மை தெரிஞ்சா நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் போயிடும் தான் நான் இத்தனை நாளா மறைச்சேன். குணாவை கொலை பண்ணது நான் காப்பாத்தணும்னு நினைச்சது வேற யாரும் இல்ல, சுச்சிதான். சுசியா? என்னம்மா சொல்ற? இந்த கொலைய சுசியா பண்ணா? எப்படி சுச்சி போய் அந்த கொலைய பண்ணா? அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்திரா சொல்லிதான் அந்த குணா இந்திராவை டார்ச்சர் பண்ற விஷயம் எனக்கு தெரியும். அப்பாக்கு தெரியாம சால்வ் பண்ண நினைச்சுதான் நான் அன்னைக்கு குணாவை வான் பண்ணலான்னு அவன் வீட்டுக்கு 7 மணிக்கு போனேன். அப்ப நான் அவன் வீட்டுக்கு போனப்போ சுச்சி அங்க இருந்தா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த குணா சுச்சியையும் அந்த வீடியோவை வச்சு மிரட்டின விஷயமே எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் உள்ள போய் பார்த்தப்போ சுச்சி கிட்ட அவன் தப்பா நடக்க ட்ரை பண்ணப்போ பக்கத்துல இருந்த இரும்பு ராடால அடிச்சு அவனை கொலை பண்ணிருக்கா. அப்பா ஒரு மாதிரி அப்நார்மலா இருந்தா. அவ அங்க இருந்தா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து அவளை ஹாஸ்டல்ல போய் விட்டேன். அது வரைக்கும் அங்க நடந்த எந்த விஷயமும் அவளுக்கு ஞாபகத்துல இல்ல. எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை போலீஸ் கண்டுபிடிச்சிடும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் குணா வீட்டுக்கு நான் திரும்பி வந்தேன். நான் தான் அந்த கொலையை பண்ண நம்ப வைக்க பாரதி அங்க வர சொன்னேன். அப்பாக்கு தெரியாம அந்த ரோட நான் தோட்டத்துல பாரதியை மறைச்சு வைக்க சொன்னேன். அப்பத்தனாலாம் சுசியை காப்பாத்துறதுக்காக தான் அந்த டிராமாலாம். இந்த பிரச்சனையில யாரும் மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சேன். சுச்சிக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல எதுக்காக அவளை கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய விடணும்னு அப்பா கிட்ட கூட இந்த உண்மையை சொல்லல. மத்தபடி உங்களை ஏமாத்தணும்லாம் நான் இப்படி பண்ணல. சாரி, உங்க வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கணுங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன். மன்னிப்பு கேட்கறதால எல்லாமே மாறிட போறதில்ல. வேற என்ன பண்ணுன்னு சொல்றப்போ? இந்த பார் ஜனனி, எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம்னு ஒன்று இருந்தா முடிவுன்னு ஒன்று இருக்கும். இந்த பிரச்சனைக்கு இதை முடிவா எடுத்துக்கிட்டு ஆகிற வேலையை பார்ப்போம். மாப்பிள்ள, சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. சம்பந்தி வாங்க வாங்க, நம்ம உள்ள போலாம். ஏற்பாடுகள் பண்ணலாம். தாத்தா, டேய் வாங்கடா. பேசு பேசு, பேசிட்டு சீக்கிரம் வா. அசோக், பாரதி, சீக்கிரம் வாங்க. சரி நானும் போறேன். இந்திரா, எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு தேவையில்லாம என்ன கோச்சுக்கிற? இது நியாயமே கிடையாது. நான் என்ன பண்ணேன்? சுச்சியை காப்பாத்த அந்த உண்மையை மறைச்சது தப்புதான். ஆனா அதுக்கு நீங்க
நீங்க எப்படி நான் உண்மையா இல்லைன்னு சொல்வீங்க? நான் ஃபர்ஸ்டே கேட்டேன்ல அத. இப்ப சொல்ற மாதிரி அப்பயே சொன்னது அந்த பிரச்சனையே வந்திருக்காது. அது மட்டும் இல்ல, சுசி தான் அந்த கொலையை பண்ணன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப தெரிஞ்சுக்கிட்டுதான் என்ன விசாரிச்சீங்களா? ஒரு போலீஸ்காரனா அதை கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தும் உன்னோட வருங்கால புருஷனா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன்னு நினைச்சேன். நீ என்கிட்ட எதையும் சொல்லவே இல்லை. உன் தங்கச்சியும் உன் குடும்பம் தான் உனக்கு முக்கியமாயிடுச்சு. அதுக்கு இந்த கல்யாணத்தை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணுவீங்களா? பிளாக்மெயிலாம் நான் ஒன்றும் பண்ணல. கல்யாணம் வேணான்னு நானா சொன்னேன்? நீ தான் சொன்ன. நீ உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக நான் இப்படிலாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அது பரவாயில்ல. உன் லைஃபை விட உன் ஃபேமிலி, உன் சிஸ்டரோட லைஃப் தான் முக்கியமா போச்சுல்ல. நல்ல விஷயம்தான். இப்ப கூட என்ன, உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உண்மையா சொல்றேன். கரெக்டா? என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். சாரி. சாரிலாம் வேண்டாம். அது லைட்டா சிரிக்கலாம். நல்லாவே சிரிக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம வீட்டுலதாப்பா எந்த ஒரு நல்ல காரியமும் 1 மணி நேரம் சண்டை, 1/2 மணி நேரம் சமாதானத்துக்கு அப்புறம் நடக்குது. தாத்தா, எந்த ஒரு நல்ல காரியமோ இந்த மாதிரி பிரச்சனையே இல்லாம இருந்தா யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி பரபரப்பா நடந்தாதான் எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் பாப்பாங்க. அதான். எப்படியோ இவங்க 2 பேருக்குள்ள இருந்த மனஸ்தாபம் முடிஞ்சதே, அது மட்டும் சந்தோஷம். அம்மா ஜனனி, தம்பி ஸ்ரீ, கல்யாணத்தோட அவசியம் புரிஞ்சவன்ற வகையிலையும் வயசுல உங்களை விட மூத்தவன்ற முறையிலையும் நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. கல்யாணங்கிறது கெட்டி தயிர் மாதிரி. அது நல்லா இருக்கும் போதே கருவேப்பிலை போட்டு தாளிச்சு சாப்பிட்டுடணும். இல்ல அடுத்த நாள் விட்டோம் புளிச்சிடும். வாழ்க்கையும் அப்படித்தான். நேரத்துக்கு எது எது நடக்கணுமோ அது நடந்தே தீரணும். இதனால அண்ணன் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? கல்யாணத்துல பிரச்சனை பண்ணலாம், ஆனா கல்யாணம் நடக்கிறதுல பிரச்சனை பண்ணக்கூடாது. சரி, டைம் ஆயிடுச்சு. கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா? ஆரம்பிங்க சார். என்ன ஸ்ரீ, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். மணமகன் ஸ்ரீ, மணமகள் ஜனனி, உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதமா? சொல்லு ஜனனி. சம்மதம். சம்மதம். அப்புறம் என்ன, 2 பேரும் மாலை மாத்திக்கிங்க. கைதட்டுங்க. சரி, தாலி எங்கம்மா? குடு குடு. பாரதி, தாலி எடுத்து கொடு. என்னாச்சு? தாலி எங்க பாரதி? மகா, அவசரத்துல தாலிய வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் மகா. என்ன பாரதி இதெல்லாம்? தாலி எடுக்க உங்களுக்கு தோணவே இல்லையா? டைம் வேற ஆயிட்டு இருக்குப்பா. வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சிரும்ல. இப்ப என்ன பண்றது? நான் தான் வந்துட்டேன்ல, இனி யாரும் கவலைப்பட வேணாம். தாலி என்கிட்ட தான் இருக்கு. கல்யாணத்துக்கு யாரு முதல்ல வராங்கன்றது முக்கியம் இல்ல, யாரு வந்தா கல்யாணம் நடக்குது பாரு, அதுதான் முக்கியம். டே சிவா, நீ ஏன்டா இவ்வளவு லேட்டா வர? வீட்டுக்குள்ள வச்சு என்ன பூட்டிட்டு வந்துட்டு ஏன் லேட்டு நான் கேக்குறீங்க? வீட்டுக்குள்ள பூட்டிட்டாங்களா? யாரு? அந்த நல்ல காரியத்தை யாரு பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
இருந்தாலும் இப்ப அது பிரச்சனை இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். என்னாலதான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னும் போது எனக்கு சந்தோஷம் தான். இதுக்கு மேல யாரும் வெயிட் பண்ண தேவையில்ல. கல்யாணத்தை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி கொடுத்தாலியே. புரியுதா? இதாப்பா வாங்கி கட்டு. எல்லாரும் அடிச்சதை போட பூ எடுத்துங்க. இருங்க நான் எடுத்துக்கிறேன். எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இந்தாங்க சார், நீங்களும் மனசார வாழ்த்துங்க. கட்டுப்பா.